டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock ஆச்சு. ட்ரிப்புக்கு போகலான்னு சொன்னால் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் அந்த பெட்ஷீட் போட்டு தலைகால் தெரியாமல் தூங்கிட்டு இருக்கான். இவங்களாம் பார்த்தா இன்றைக்கி ட்ரிப்பு போகிற மாதிரியே தெரியல. இப்போ தான் ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் திருநாகாசு மட்டும்தான் வரணும். அவனுக்காக தான் வெயிட்டிங். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் ரஞ்சித் அண்ட் யூஆர் வாட்சிங் மோட்டோடாக் தமிழ். கைஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் போக போகிறோம். காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவுக்கு தான் போக போகிறோம். கேரளாவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வயநாடு. உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் இயர் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் லேண்ட்ஸ்லைட் நடந்துருக்கூடாது. இருந்தாலும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த விஷயம் நடந்துருச்சு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 கால் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் பெட்ரோல் போட்டாச்சு, யாரும் ஃபில் பண்ணியாச்சு. யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ இருடா, அப்புறமேட்டு தீப் சந்தாராம், அப்புறமேட்டு ஸ்ரீராம், அப்புறமேட்டு ஜகா. அவர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வராரு. இல்லை அவங்களே காட்டணும்ல. அப்புறமேட்டு சரண், இவர் வழக்கம் போல் இந்த டைம் லேட்டாக வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவா, திருநாகாசு வந்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் டைம் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 5 கால் ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 மணிக்காவது வயநாடு போக முடியும். அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தான் நம்ம ஸ்டாப்பு. மேட்டுப்பாளையம் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். Got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with, now they looking nervously. And I don't really care what you think of me, respectfully. You can kick rocks if you think you're fucking. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ கரெக்டாக விஜயமங்கலம் டோல்கேட் வந்துட்டோம். இன்னும் ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 85 தான் கான்ஸ்டண்ட்டாக க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து ரோடு கொஞ்சம் அதிகமாக டிராஃபிக்காக தான் இருக்குது இன்றைக்கி மார்னிங் டைமு. ஏன்னா அந்த லாங் வெஹிக்கிள், லாங் ட்ரக் எல்லாமே வந்து டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. 6:10 ஆச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் ரொம்ப குளிர்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இதே February மந்த்து தான் வந்து நாங்கள் அத்திரப்பள்ளி போனோம்னு நினைக்கிறேன். அப்போலாம் பார்த்திங்கன்னா சரியான ஃபாகு, பயங்கர குளிராக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபெப்ரவரியே இன்னும் முடியல, அதுக்குள்ளே வெயில் போட்டு பொழந்து கட்டுது. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 105 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக ஊட்டிக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளான் காலையிலேருந்தே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சொதப்பல் மீன்ஸ் கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால தான் அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இப்போ வந்து அதிகமாக பிரேக் எடுக்காமல் அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock ஆச்சு. இப்போ சன்ரைஸ் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் எங்கேயும் ஸ்டாப் எடுக்கல, நாங்கள் பாட்டியே வந்துகிட்டே தான் இருக்கோம். ஊட்டியில் இங்கேருந்து பார்க்கும்போது ஃபாகாக தான் தெரியுது. ஆனால் இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு வந்து ஃபாகு மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். நாம் அங்கே போய் பார்ப்போம். லாஸ்ட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர் ரோடு வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு ரோடு. பேசாமல் எப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் அந்த கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் வந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் அது அப்போ வந்து ரோடு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிடுச்சு. நிறைய இடத்துல ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, குழிங்குண்டுமாக இருக்குது. எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நிறையா டைம் பார்த்திங்கன்னா வந்து டயர் ரொம்ப ஸ்லிப் ஆகிடுச்சு. நாங்கள் அதையெல்லாம் தாண்டி தான் பொறுமையாக அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு வந்து ஊட்டியோட டவுனுக்கு இன்னும் 55 கிலோமீட்டர் இருக்குது அக்யூரேட்டாக. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து ஊட்டிக்கு போய் ரீச் பண்ணிடலாம். கல்யாணத்தில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருவாங்க. கைஸ், ரஞ்சித்தோட கல்யாணம் முடிஞ்சிச்சு. பொண்ணுங்கடா தனி, இவன் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்காண்டா. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and to be put down. It ain't your place, all this my town. If I want that shit, then I'll get it right now. I'm losing it, the noose it fits. I'm losing shit, a stupid myth. You choose to live or choose to dip. You choose to fight or lose your grip and lose a gift. Oh, I
feel like I'm losing my mind. Is everybody in the world blind? டைம் வந்து ஒரு 9:40 ஆச்சு. இப்போ கரெக்டாக நாங்கள் எக்ஸாக்டாக வந்து ஊட்டி டவுன் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து வயநாடு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக ஒரு 140 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் இப்போ எந்த வழியாக போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் வழியாக தான் போக போகிறோம். கூடலூர் வயநாடு இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். அது இல்லாமல் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான ரோடு. டாப் பாக்ஸ் வேறு டங்குன்னு பின்னாடி அடிச்சிட்டே வருது. எங்கே கலண்டு விழுவுன்னு தெரியல. வயநாடு லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறமேட்டு வயநாடுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது பைசன் பார்த்தீங்களா? கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் இருக்குங்க. குதிரையும் இங்கே நிறையா பைசன் மாதிரி குதிரையும் இங்கே நிறையா இருக்குது. டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 11 ஆச்சு. காலையில் ஒரு 3 மணிலேருந்து ட்ராவல் பண்ணுறோம் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் வயநாடு வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா கூடலூருக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 ஆச்சு. இன்னும் நாங்கள் வயநாட்டுக்கு இன்னும் 40 கிலோமீட்டருக்கு. காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 4 மணிக்கு தான் முடியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் ஆஃப் ஒரு ரைடு தான் இது. ஏன்னா நீங்கள் வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இங்கே வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஹில்ஸில் 50 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 to 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் ஹைவேயில் வந்து 60 கிலோமீட்டர் நீங்கள் 1 ஹவரில் ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களால் ஹில்ஸில் முடியாது. ஃபாரஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. அங்கெல்லாம் பயங்கரமாக வெயில் அடிச்சுது. ஆனால் இங்கே ஓரளவுக்கு மரம்லாம் இருக்கனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அப்படியே வண்டியை மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரே வண்டியில் ஒரே பொசிஷனில் அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார முடியல. அதனால் எல்லோரும் மாற்றி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that? I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலேஜ் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு இந்த காலேஜ் பேர் என்னன்னு சொல்லிட்டு இருங்க பார்த்து சொல்கிறேன். காலேஜ் பார்க்க முடியல. ஆனால் உங்களுக்கு இந்த காலேஜ் பேர் என்னென்னு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 3:30 ஆயிடுச்சு ஈவினிங்கு. நேற்று நைட்லேருந்து பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வண்டியிலே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். மீதி 3 பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கானுங்க. இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான டயர்டில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் வந்து தேடிட்டு இருக்கோம். ரூம் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் கிடச்சோன்னே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து கன்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தேனியில் பார்க்குற மாதிரி ஒரு தொட்டி பாலத்துக்கு தான் இங்கே வந்திருக்கோம். கரெக்டாக இது எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரைட் பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டோம். அதனால் சரி ஈவினிங் வந்து எங்களுக்கு தெரியுதான் தெரியல சன்செட் இப்போ ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லாயிருக்கு. சரி இந்த வியூ வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் வந்தோம். இங்கே எல்லாம் உட்காந்து அங்கே பின்னாடி 2 பேர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து எதுவும் அதிகமாக எந்த ஒரு பிளேஸுக்கும் நாங்கள் போகல. மேபி நாங்கள் நாளைக்கு வந்து நிறைய பிளான் வச்சுருக்கோம். நாளைக்கு எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 300 கிலோமீட்டர்ஸை 10 ஹவர்ஸ் ஓட்டிட்டு வந்திருக்கோம். ஆமாம், எங்கேயுமே இருக்காது. நோ, ஜஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸை நாங்கள் எவ்வளோ 5 மணி நேரமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த கேரளா ரோடு நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஹைவே இருக்க மாதிரி நீங்கள் வந்து மவுண்டைன் ரோட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹைவேல நீங்கள் வந்து 1 ஹவருக்கு வந்து நீங்கள் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர் இருந்தால் அதே ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் உங்களால் கவர் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ லேட் ஆச்சு. காலையில் 4 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 4 மணிக்கு வந்தோம். 12 மணி நேரம் ஆச்சு இன்றைக்கி வந்து வரத்துக்கு. சின்ன திருத்தம், காலைல 5:30 கிளம்பணும். 2 மணிக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணது, கிளம்புனது 5:30. கடைசியில் இவர் தான் லேட் பண்ணிட்டாரு. ஏன்னா வர லேட் 5 நிமிஷம் லேட்டு வந்து எப்படி 5:30க்கு லேட் ஆனதுக்கு யார் காரணமாக இருக்கும்? அதாவது நான் 5:20 எனக்கு ஃபோன் வந்துச்சு. 5:25க்கு நான் வந்துட்டேன் ஸ்பாட்டுக்கு. 5 நிமிஷம் லேட் எங்கே இருக்குது? 3 மணி நேரம் லேட் எங்கே இருக்குது? அதாவது ட்ரிப் அட்வைசர் ட்ரிப்புக்கு வரதே நேற்று நைட்டு வந்து 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்த ட்ரிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு. நேற்று நான் நைட்டு 10 மணிக்கே கிளம்பிட்டேன் பெங்களூர்ல. இதாவது பரவாயில்ல, வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும். நாள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கேன் அவெல்லாம்.
புகுந்ததில் வந்து கியர் லிவர் வந்து உடஞ்சிருச்சு. ஆஃப் ரோட் லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது, மற்றவங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க.